லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். திருமாரா, முதல்ல நீங்க ரெண்டு பேரும் சாரதாமா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்க. சரிங்கம்மா. அதிரா வா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க நல்லா இருக்கணும், தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். எந்திரிங்கப்பா, எழுந்திருமா. என் ஆசை நிறைவேறிடுச்சு. நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டீங்க. புள்ள குட்டிங்களோட 100 வருஷம் நல்லா இருக்கணும். நம்மளோட குடும்ப வம்சத்தை எனக்கு அப்புறம் நீங்க தான் தழைக்க வைக்கணும். ஆதிரா, உன் போராட்டத்துக்கு ஒரு முடிவு வந்துருச்சுமா. உனக்கான அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. என் பேத்தி ஜெயிச்சுட்டா, என் பேத்தி ஜெயிச்சுட்டா. மதி சுபத்ரா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்க. எந்திரி. நல்லா இருங்க. கடவுள் நல்லவங்களை கைவிட மாட்டாருங்கிறதுக்கு நீதான் உதாரணம். நல்லா இரு. அகல்யா, ஏன் நின்னுகிட்டு இருக்க? குழந்தைங்களை ஆசீர்வாதம் பண்ணு. வாங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்கப்பா. மா வாங்க மாப்பிள்ளை. நீங்களும் வாங்கம்மா. அகல்யா, ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருங்க, நல்லா இருங்க. அதுக்கு எதுக்கடி சிடுசிடுங்கிற? சார், வாழ்த்துக்கள் சார். தேங்க்ஸ். கங்க்ராட்ஸ். நன்றி சார். நான் கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்ல சார், ஆதிரா உங்களுக்கு மனைவியா கிடைச்சிருக்காங்கல்ல, அதுக்கு சொன்னேன். வாழ்த்துக்கள் ஆதிரா. தேங்க்யூ சார். நாங்க தான் சார் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கே நீங்க தான் சார் காரணம். தேங்க்யூ சார். சார் வாங்க 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 சார், கரெக்டா வந்துட்டீங்களே. ஓகே சார். கதிர், யார் இவரு? இவரு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரர். ஆதிராவுக்கு சட்ட அங்கீகாரம் கிடைக்க கூடாதுன்னு தானே சாரு இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா. அதை தடுக்க தான் அவ இவ்வளவு நாள் போராடினா. ஒரு வழியா உங்களுக்கு கல்யாணமும் முடிஞ்சது. அப்படியே கையோட உங்க மேரேஜையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா இனி சாருவால எதுவுமே பண்ண முடியாது. ஆதிராவும் நிம்மதியா இருக்கலாம். அதான் ரெஜிஸ்ட்ரரை வர சொன்னேன். தேங்க்யூ சார். இந்த தேங்க்ஸை நீங்க சாருக்கு தான் சொல்லணும். சார், சிரமம் பார்க்காம இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சார், என்ன சார் நீங்க தெரிஞ்சவங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேனா? ஆமா, இவங்களுக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ணணுமா? ஆமா சார். எல்லா டீடைல்ஸும் ஃபில் பண்ணியாச்சு. கையெழுத்து மட்டும் போட்டா போதும். கொடுப்பா. கொடுங்க சார்.
ஆதிரா ம். இந்தாங்க அத்தை. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இனி எந்த சிக்கலும் இல்ல. நீயும் திருமாறனும் வாழ்க்கையில பாட்டி சரி டாக்டர் கூப்பிடுங்க. அம்மா பாட்டி பாட்டி கண்ணா பாருங்க பாட்டி பாட்டி என்ன பாட்டி பாட்டி என்னாச்சு? பாட்டி எழுந்திருக்குமா, கண்ணை திறந்து பாருங்கம்மா. சீக்கிரம் வாங்கம்மா. அம்மா பாட்டி பாட்டி எழுந்திருங்க பாட்டி அம்மா பாட்டி ப்ளீஸ் பாட்டி பாட்டி எழுந்திருங்க. டாக்டர் பாட்டி பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. உடனே ஹாஸ்பிடலுக்கு இருங்க, போகணும். நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றேன். பாட்டி பாட்டி எந்திரிங்க பாட்டி 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 திருமாறா, ஆதிரா, உங்க கல்யாணத்தை நான் பார்த்துட்டேன். இனி எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. நான் நல்ல பாட்டி என்ன பாட்டி பாட்டி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஐயோ, பாட்டி 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 அம்மா பாட்டிங்க பாருங்க பாட்டி பாட்டி கண்ணு தரங்க. அம்மா என்னாச்சு? அம்மா பாட்டி எழுந்திருக்கு. அம்மா பாட்டி நான் நேத்தே ஹாஸ்பிடல் போலான்னு சொன்னேன். ஆனா சத்தியம் வாங்கி என்ன நீங்க கட்டி போட்டுட்டீங்களே. என்னம்மா சொல்றீங்க? சத்தியம் வாங்கிட்டாங்களா? ஆமா ஆதிரா, சாரதாம்மாவுக்கு நேத்து ராத்திரில இருந்து ரத்த வாந்தி. ஆனா இது வெளியே தெரிஞ்சா கல்யாணம் நின்னுடும்னு அம்மா யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாங்க. அம்மா ஏன் பாட்டி ஏன் பாட்டி இப்படி பண்ணீங்க? அம்மா அம்மா எழுந்திருங்கம்மா. அம்மா பாட்டி பாட்டி எழுந்திருக்கு பாட்டி. பாட்டி அம்மா ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. பாட்டி தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க. பாத்து பாட்டி சீக்கிரம் பாத்து. பாத்து பாத்து. டாக்டர், எங்க அம்மா எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். நர்ஸ், என்ன கேஸ்? பிளட் வாமிட்னு கொண்டு வந்திருக்காங்க மேடம். நர்ஸ், இவங்களுக்கு உடனே ட்ரிப்ஸ் போட்டுருங்க. என்னங்க பாட்டிக்கு என்னங்க ஆச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஒண்ணும் இல்ல, பயப்படாத. அவங்க நிச்சயமா நல்லபடியா வருவாங்க.
பாட்டி ஏங்க இப்படி பண்ணாங்க? உடம்பு சரியில்லை நைட்டே சொல்லிருக்கலாம்ல. ஐயோ, பாட்டி உடம்புக்கு என்னாச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்னடி தெரியாத மாதிரி கேக்குற? எங்க அம்மாக்கு இப்படி ஆனது காரணமே நீ தாண்டி. உனக்கு என்ன நேரம் இருக்கு? இந்த கல்யாணம் நடந்த அம்மா உயிருக்கு ஆபத்துன்னு கத்துன கதறன. நீ கேட்டியா? உனக்கு ஓ சந்தோஷம் தானே முக்கியம். அதான் கல்யாணம் பண்ண. பாரு பாரு, உன் கெட்ட நேரம் அம்மா உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு. அம்மா உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு. போதுமா போதுமா, இப்ப உனக்கு சந்தோஷமா? போ போய் எங்கயாவது போய் கொண்டாடி போ போ. அம்மா, இப்ப இதுதான் முக்கியமா? பாட்டிக்கு என்னாச்சுன்னு பார்க்காம ஆதிராவை கூட சொல்லிட்டு இருக்கீங்க. குத்தமே ஆதரா பண்ணதானடா. அவ கல்யாணம் வேணான்னு சொல்லியிருந்தா அம்மாக்கு இந்த நிலைமையே வந்திருக்காதுல்ல. எல்லாம் இதோ இவளோட கிரகம்தான். தாலி கட்டி புது பொண்ணா நிக்கிற ஆதிராவை பார்த்து கெட்ட நேரம் கரகோன்னு அபசகுணமா பேசுறியே, இதெல்லாம் நல்லவா இருக்கு? வா சுபத்ரா வா, உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன். நான் பேசுறதுதான் உனக்கு அபசகுணமா தெரியுதா? பத்திரிக்கையில தீ பிடிச்சப்போ உனக்கு அபசகுணமா தெரியல. அம்மா கீழே விழுந்தப்போ அது உனக்கு அபசகுணமா தெரியல. கல்யாண பொண்ணை கடத்தினது அபசகுணமா இல்ல சுபசகுணமா? உனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சுச்சே, அதுக்கு என்ன பேரு? இவளோட கெட்ட நேரம் யார காப்பு வாங்கலான்னு காத்துட்டு இருக்கு. அபசகுணத்தை காட்டிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனா நீங்க தான் யாரும் அதை கண்டுக்கல. ஆனா அது இப்போ அம்மாவை காவு வாங்கிருச்சு. என்ன ஆகட்டியா? காவா அது இதுன்னு மனசு கஷ்டப்படுற மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருக்க. அம்மாவுக்கு அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? ஒண்ணு ஆகாதா? இப்படி ஆகுன்னு கோயில்ல பித்தன் தெளிவா சொன்னாருல. அவரையும் இவங்க பைத்தியக்காரன் தானே சொன்னாங்க. ஏடி, இந்த கல்யாணம் நடந்தா ஒரு உயிர் போகுன்னு பித்தன் சொன்னாருல. நீ நல்லவளா இருந்தா எனக்கு பாட்டி தான் முக்கியம், இந்த கல்யாணம் எல்லாம் வேணான்னு நீ சொல்லிருக்கணுமா இல்லையா? சொல்லலையே. யார் உயிர் போனா உனக்கு என்ன? என் கழுத்துல மாலை போட்டா போதும்னு நினைச்ச. கடைசியில அம்மா உடம்பு மேல மாலை விழுந்துருமோன்னு இருக்குடி. ஐயோ ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. பாட்டிக்கு ஒண்ணும் ஆகாது. பண்றதே பண்ணிட்டு ஆகாது கீகாதுன்னு கதை விடுற. பித்தன் சொன்ன மாதிரி தாலி கட்டின கொஞ்ச நேரத்திலேயே அம்மா சாஞ்சிட்டாங்க. அதுக்கு என்னடி சொல்ல போற? இப்ப பேசாம இருக்க போறீங்களா இல்லையா? ஆதிராவோட கெட்ட நேரம் சுபத்ரா மாவியும் பாட்டியும் பாதிக்கும் தானே ஜோசியர் சொன்னாரு. அது என்ன கெட்ட நேரம்? பாட்டியை மட்டும் குறி வச்சு தாக்குது. இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்களேன் பாப்போம். ஐயோ, திருமாவளவன், நான் சொல்றத கேளுடா. சிஸ்டர் சிஸ்டர், அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு சார். முதல் தடவை பிளட் வாமிட் வந்தப்பவே கூட்டிட்டு வந்திருந்தா இவ்வளவு சிவியரா இருக்காதுன்னு டாக்டர் சொல்றாங்க. எல்லாம் ஒன்னால வந்தது. அம்மா நைட் வாமிட் பண்ணப்பவே நீ சொல்லி இருந்தீனா காப்பாத்தி இருக்கலாம்ல. சத்தியம் வாங்குனாங்க, சாம்பார் வாங்குனாங்கன்னு சொல்லாம இருந்துட்டு இப்ப பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. டாக்டர், என்னாச்சு? பாட்டி எப்படி இருக்காங்க? அம்மா எதுக்கு பிளட் வாமிட் பண்ணாங்க? அவங்க உடம்புல விஷம் கலந்திருக்கு சார். விஷமா? என்ன டாக்டர் சொல்றீங்க?
ஆமா, அவங்க சாப்பிட்ட ஃபுட் எதுலயோ தான் விஷம் கலந்துருக்கு. சாப்பாட்டுல எப்படி? எனக்கு ஒண்ணும் புரியலையேங்க. என்ன டாக்டர் விஷம் எல்லாம் பயமுறுத்துறீங்க? எங்க அம்மாக்கு ஏதாவது ஆபத்தா? ஆபத்து இருந்துச்சு, ஆனா இப்போ கியூர் பண்ணிட்டோம். பாய்சன் டைலூஷன் ஆயிடுச்சு. இனி எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க பொழைச்சுப்பாங்க, பயப்பட வேண்டாம். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ டாக்டர். டாக்டர் பாட்டியை பார்க்கலாமா? நர்ஸ் வந்து சொல்லுவாங்க, அப்ப போய் பாருங்க. சரிங்க டாக்டர். அம்மா, அம்மா பொழைச்சிட்டாங்க ஆதிரா, நீ ஒன்னும் வருத்தப்படாத. இப்ப என்ன சொல்ற அகல்யா? என்னமோ ஆதிராவோட கெட்ட நேரம் தான் அம்மாவை பாதிச்சிருச்சுன்னு சொன்ன. இப்ப பாரு, அவங்க சாப்பாட்டுல பாய்சன் கலந்துருக்காங்களாம். அதுக்குள்ள அவசரப்பட்டு என்னென்னமோ பேசிட்டேன். அவங்கள 1 ஹவர்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் சார். டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க. சரி வாங்க. பாட்டி, பாட்டி. அம்மா நல்லா இருக்கீங்களா? கொஞ்ச நேரத்துல எல்லாரும் பயந்துட்டோம் அம்மா. அம்மா நீங்க பொழைச்சிட்டீங்க, எனக்கு அது போதுமா? உங்க 2 பேரையும் ரொம்ப பயமுறுத்திட்டேனா? பாவம், உங்க முகமே வாடி போயிடுச்சு. எனக்கு ஒண்ணும் இல்ல ஆதிரா, சீக்கிரமாவே வீட்டுக்கு போயிடலாம். கொஞ்சம் இருங்கப்பா. சரிங்க பாட்டி. சுபத்ரா, வரேம்மா. உள்ள போங்க. வாங்க. எனக்கு நடந்தது எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். புரிஞ்சுதா? எத்தனையோ தடைகளை தாண்டி நீங்க 2 பேரும் வாழ்க்கையில இணைஞ்சிருக்கீங்க. இனிமே நீங்க வாழற வாழ்க்கைய பார்த்து உங்களுக்கு கெடுதல் செஞ்சவங்க எல்லாம் வெட்கப்படணும், வேதனைப்படணும். என்ன? சரிங்க. சரிங்க பாட்டி. வாங்கம்மா, ரூமுக்கு போலாம். நடந்துருச்சு. என்னங்க பண்றீங்க? வீட்டுல
தான் இருக்காங்க, சும்மா இருங்க. இருக்கட்டும். அதனால என்ன? ஷூ, சும்மா இருங்க. ஏய், சும்மா இருங்க, என்ன நீ? சூடு வச்சிருவேன். ம். வேண்டாம், ஷூ யாராவது பார்க்க போறாங்க. சும்மா சாப்பிடு. ஷூ, கொஞ்சம் விடுங்க. கொஞ்சம் சாப்பிடு. விடுங்கன்னு சொல்றேன்ல. ம். என்னங்க, யாராவது பார்க்க போறாங்க. விடுங்க. போங்க. ஷூ, விடுங்க. இங்க விடுங்க. காவல்துறைக்கே கத்தி குத்தா? ஐயோ! Ha 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 ha!